அவசர அவசரமா மீட்டிங்கை ஸ்கிப் பண்றீங்க, இன்டர்வியூவை டிலே பண்றீங்க, முக்கியமான பேப்பர் சைன் பண்றத அவாய்ட் பண்றீங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கேட்டா ராகு காலம் சொல்றீங்கல்ல. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த வீடியோ பதிவே அதற்கானது தான். இதற்கப்புறம் தெளிவா ஆகணும். நீங்க நான் தெளிவடைஞ்ச மாதிரி தொடர்ந்து வீடியோ பாருங்க, சேவ் பண்ணிட்டு, ஏன்னா சேவ் பண்ணதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா, அதை நீங்க தெளிவா பண்ணுவீங்க. என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி நான் கடைபிடிக்கிற உண்மைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த சொசைட்டி சொல்றது என்ன, நீங்க கடைபிடிக்கிறது என்ன? அதைத்தானே. ராகு காலம், யமகண்டம்லாம் ரொம்ப டேஞ்சரஸான அவர்ஸ், அப்படியா? அப்ப உண்மை அதுனா பில்லியனியர்ஸ்லாம் வெற்றி அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒவ்வொரு மணி நேரத்திலையும் டிசிஷன் எடுத்துட்டே இருக்காங்க. பிசினஸ் கான்ட்ராக்ட், சர்ஜரிஸ், ப்ராடக்ட் லான்ச்சஸ், மேரேஜஸ் எல்லாமே அந்த நீங்க சொல்ற பேட் டைம்ல தான் நடக்குது. ஸ்டில் அவங்களுக்கு சக்சஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா எனர்ஜி ஃபாலோஸ் ஆக்ஷன், நாட் சூப்பர்ஸ்டிஷன். யூனிவர்ஸ் உங்க பிளெஸிங் எல்லாம் பிளாக் பண்ணவே பண்ணல பேஸ்ட் ஆன் த கிளாக். அது பிளாக் பண்றது ஒன்னே ஒன்று என்னன்னா, உங்களை நீங்க நம்பாம இருக்கிறது. உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட் வந்தாதான் பிளாக் பண்ணும். ராகு காலம்லாம் உங்களை ஸ்டாப் பண்ணவே பண்ணாது. உங்க பயம் நிச்சயமா பண்ணும். உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு இல்லையா உங்க பிலீஃப் சிஸ்டம்ல, ராகு காலத்துல ஒரு விஷயம் பண்ணா அது நடக்காது, தப்பா போகும்ட்டு காலங்காலமா உங்ககிட்ட விதைச்சிருக்காங்கல்ல, அந்த பயம்தான் இந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணி உங்களை சக்சஸ அடைய முடியாம தடுத்துட்டே இருக்கு. புரிஞ்சுதா? சோ இப்ப நீங்க உண்மை சொல்லுங்க, நீங்க ராகு காலம், இந்த யமகண்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த காரண முக்கியத்துவத்தை காட்டி உங்க முக்கியமான வேலைகளை ஸ்கிப் பண்ணிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ கமெண்ட் பண்ணுங்க. டிசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Happy manifesting.